திமுக என்பது ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல. அவர் கட்சி தொடங்கியிருந்தால் 4 ஓட்டு கூட வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. அவர் வீட்டில் கூட ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு சந்தேகம். அது பேரறிஞர் என்ற ஒரு பெருந்தகை, பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை, அவரை போல 100 பெரும் அறிஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய பெரிய அரசியல் இயக்கம். அதிலே கட்சி, கொடி, ஆட்சி, சின்னம் அப்படியே பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு ஐயா கருணாநிதி இடத்தில் வந்துட்டது, பிடித்துக் கொண்டார். 3 தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஐயா எடப்பாடி அவர் கட்சியா? அவர் ஆரம்பித்தால் எடப்பாடியில கூட டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார். அது யாரு கட்சி? புகழ்பெற்ற நடிகர் ஐயா எம்ஜிஆர் அவருடைய கட்சி, மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் என்று மக்களால் புகழப்பட்டவர்களுடைய கட்சி. அதற்கு பிறகு அவரோடு இணைந்து நடித்ததால் புகழ்பெற்றிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை தொடர்ந்து வழிநடத்தி வந்து கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் அம்மையார் சசிகலா அவர்களால் அப்படியே ஐயா எடப்பாடிக்கு ஒப்படைக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் அடையாளப்பட்டார்கள். பாரதிய ஜனதா இது என்ன தம்பி அண்ணாமலை கட்சியா? இல்லை. ஐயா மோடி கட்சியா? இல்லை. ஆடிமை இந்தியாவில் இருந்து அந்த அமைப்பு இருக்கிறது, ஜனசங்க, RSS என்று. பிறகு அரசியல் இயக்கமாக மாறி பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து ஒரு நியமன உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம். நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. என் அன்பு மக்களே, லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்துக்கிடையே பிரசரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். நாங்கள் கண்ணீராலும் இரத்தத்தாலும் கருக்கொண்ட பிள்ளைகள், தாலாட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் அல்ல. என் இன மக்களின் ஒப்பாரி ஓலத்தில் கத்தரி கதறலில் வளர்ந்த பிள்ளைகள், கேட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளைகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.